இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரானிக் ப்ராஜெக்டில் இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி இப்படி உருட்டி வச்சுருக்கேன். அதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை கட் பண்ணி உருட்டி வச்சுருக்கேன். ஒரு பைப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மேக்னெட், இது வந்து ஸ்பீக்கர்லேருந்து எடுத்த மேக்னெட். அப்புறம் ஒரு எல்இடி பல்ப், கொஞ்சம் காப்பர் கம்பி. ஸோ இந்த காப்பர் கம்பி வந்து முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வோல்டேஜ் அதிகமாக கிடைக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பைப்பில் இருந்து தண்ணி வெளியே வரும்போது அந்த பைப்புடைய அளவு மெலிசாக இருந்தது அப்படின்னா தண்ணி ஃபோர்ஸாக வெளியே வரும். அதே பைப்புடைய அளவு பெருசாக இருந்ததுன்னா தண்ணி ஃபோர்ஸ் கம்மியாக வெளியே வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த காப்பர் கம்பியோடைய அளவை மெலிசாக எடுத்திருக்கோம். ஸோ வோல்டேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும், அதாவது அழுத்தம் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை இப்படி வச்சுட்டு நான் இதை ஒட்ட போகிறேன். ஸோ இந்த ரெண்டு முனையையும் ஒட்ட போகிறேன். க்ளூ கன் வச்சு ஒட்ட போகிறேன். ஸோ இப்போது இதை ஒட்டியாச்சு. இதில் நான் காப்பர் கம்பியை சுற்ற போகிறேன். ஸோ காப்பர் கம்பியை இப்படி பிடிச்சிட்டு இப்படி சுற்றுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 500 சுற்று இதில் இப்படி சுற்றணும். ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து நான் 500 சுற்று சுற்றிட்டேன். 500 சுற்று சுற்றிட்டு இப்போது இதை நான் ஒட்டிட போகிறேன். அதாவது காப்பர் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நான் க்ளூ கன் போட்டு ஒட்டிட போகிறேன். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் க்ளூ கன் போட்டு ஒட்டிடலாம். போட்டிட்டேன். இப்போது இது கூட பல்பை கனெக்ட் பண்ண போகிறேன். இதில் பல்பு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காப்பர் முனையை நம்ம கொஞ்சம் நெருப்பில் காட்டி எரிச்சிடுவோம். அப்போ தான் எலக்ட்ரான் இதிலேருந்து இதுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இதை நான் வந்து நெருப்பில் காட்டி இங்கே எரிச்சிடுறேன். இப்போது நம்ம இதை இதில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதை நான் வந்து இது கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த முனையை நான் இதில் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போது இந்த பல்பை வந்து நான் க்ளூ கன் போட்டு இப்படி ஒட்டிடுறேன். ஸோ எல்இடி லைட்டை வந்து நம்ம க்ளூ கன் போட்டு இப்படி ஒட்டிடலாம். ஸோ இப்போது எல்இடி லைட்டை நான் க்ளூ கன் போட்டு ஒட்டிட்டேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போது இதில் மேக்னெட்டை போட்டு நம்ம ஆட்டி பார்ப்போம், கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம இதுக்குள்ளே மேக்னெட்டை போட்டோம், ஹேண்ட் போட்டு இப்போ ஆட்டும் போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஏறுறது தெரியுது. நான் இதை லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன், எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போது இதில் லைட் எரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு காப்பர் பக்கத்தில் மேக்னெட் போயிட்டு வரும்போது இதில் இருக்கிற எலக்ட்ரான் அழுத்தப்பட்டு இந்த எலக்ட்ரான் எல்லாமே இந்த பல்ப் ஏரியா வச்சுட்டு திருப்பி வருது. ஸோ இப்படி தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்கான ஒரு சின்ன ப்ராஜெக்ட். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம அறிவியல் தேடலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.